श्रीरंगमंगलमणिं करुणानिवासं श्रीवेंकटाद्रिशिखरालय कालमेघं श्रीहस्तिशैलशेखरोज्ज्वलपारिजातं श्रीसंनमामि शिरसाय शैलदीपம். ஸ்ரீயற்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 5வது வருடம் நம்ம வித்தவுட் எனி பிரேக் அனுபவிச்சுருக்கோம். அதில் 108 திவ்யதேச வைபவங்களில் இன்னைக்கு 2 திவ்யதேசங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வடமதுரை, திரு வடமதுரை. இன்னொன்று அதனுடைய அருகிலேயே இருக்கக்கூடிய ஆயர்பாடி, திரு ஆயர்பாடி. இரண்டையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ஆயர்பாடி அப்படிங்கிறது 6 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால சேர்த்து பார்த்துடலாம் அப்படின்னு. இன்னும் வேறு ஒரு சில விசேஷங்களும் உண்டு. இதை முடிச்சுட்டு நாளைக்கு பிரபந்தத்தோட அடுத்த ஒரு துவாரகையை சேர்த்து பார்த்தோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 2 திவ்யதேசங்கள் தான் இருக்கும். அது திருப்பார்கடலும் ஸ்ரீவைகுண்டமும். இப்போது வடமதுரை, மதுரா மட்ரா என்றும் அழைக்கப்படக்கூடியது. இது கிட்டத்தட்ட புதுடெல்லியிலேருந்து நியூடெல்லியிலேருந்து ஆக்ரா போகிற வழியில் மதுரான்ற ரயில் நிலையத்துலேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்குது இந்த மதுரை. 11 கிலோமீட்டர் தொலைவில் பிருந்தாவனமும் 13 கிலோமீட்டர் தொலைவில் கோவர்தனமும் இருக்குது. பிருந்தாவனமும் கோவர்தனமும் இந்த பக்கம் இருக்குது, மதுரை அந்த பக்கம் இருக்குது, ஆயர்பாடி அந்த பக்கம் இருக்குது. இதில் பெருமாள் கோவர்தன நேசன் பாலகிருஷ்ணன், கிருஷ்ணன் கிழக்கு நோக்கி நின்றதற்கோலம். தாயார் சத்யபாமா நாச்சியார். தீர்த்தம் கோவர்தன தீர்த்தம், இந்திர தீர்த்தம், யமுனை நதி. ஏன்னா கிருஷ்ணன் பிறந்தால் அந்த கிருஷ்ணனோடவே நம்முடைய முக்கியமான நதி யமுனை நதி. எப்படி சரையு நதி அயோத்தியோ அந்த மாதிரி மதுரையில், வடமதுரையில் யமுனை நதி. வசுதேவருக்கும் தேவைக்கும் பிரம்மனுக்கும் இந்திரனுக்கும் மற்றும் பலருக்கும் பிரத்யக்ஷம். நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதொரு திவ்யதேசம். வேதம் செய்த தமிழ் மாறனாம் நம்மாழ்வார் தமது திருவாய்மொழியில் 8 இடங்களில் வடமதுரையை பற்றி, பகவானுடைய அவதாரத்தை பற்றியும் ரொம்ப விரிவாக எடுத்து சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். திருவாய்மொழியில் வரக்கூடியது வடமதுரை பிறந்தவன் வன்புகழை சரண், வடமதுரை பிறந்தார்க்கு எதிர்கொள் ஆளாய் உய்யல் அல்லால் இல்லை கண்டீர் இன்பமே, வடமதுரை பிறந்தவன் வன்புகழே சொல்லி உய்யப் போகல் அல்லால் இல்லை கண்டீர் சுருக்கே. இப்படியாக திருவாய்மொழியில் 8 இடத்துல மங்களாசாசனம் பண்ணிருக்கார். ஒரே பதிகத்திலே உத்தர மதுரை பிறந்த மாயனே அப்படின்னு ரொம்ப ஏற்றமாக சொல்லக்கூடியது. ஆண்டாள் பாடியில பாசுரங்கள் அத்தனையுமே கிருஷ்ணனை பற்றி, வடமதுரையை பற்றி தான். வில்லார் விழவில் வடமதுரை விரும்பி கல்லார் திரள்தோள் கஞ்சனை காய்ந்தான் அப்படிங்கிறது பெரிய திருமொழி. இப்படியாக இப்போ கூட பார்த்தோம் வடமதுரை எப்படி இன்னைக்கு ரொம்ப அழகான பாசுரங்களில் ராமனுடைய விசேஷம் பார்த்தோம். ராமாவதாரம் அப்படின்னா ராமாவதாரத்தினுடைய சிறப்பு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியது இல்லையா? கற்பால் ராமபிராரை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அது மட்டுமல்ல, ராமபிரானுக்குள்ள சிறப்பு, ராமபிரானை ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய இடங்களில் கிருஷ்ணனையும் ஏற்றி சொல்கிறார். அதே மாதிரி கிருஷ்ணனை சொல்லக்கூடிய இடங்களில் ராமனையும் சொல்வார் உண்டு. இந்த இடத்துல இது ராமாவதாரத்துக்குள்ளதா கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளதா அப்படின்னா, மதுரை பிறந்த மாமாயன் அப்படின்னா எடுத்தவுடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது கிருஷ்ணன் தான். ஏன்னா வடமதுரையில் பிறந்து அந்த ஸ்ரீமன் நாராயணத்தில் நாம் எல்லாத்தையும் அனுபவித்தோம். இதுக்குள்ள ஒரு விசேஷம். இன்றைக்கி குழந்தைகள் திருவள்ளூரில் சுவாமியினுடைய அந்த இதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பாடசாலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடியனுடைய ஆசீர்வாதங்கள். நானும் பாடசாலையில் படித்தவன் தான், மதுராந்தகம் பாடசாலையில் படித்தவன். ஆனால் கண்டினியூ பண்ண முடியல, 3 வருடங்கள் தான் படித்தேன். ஆனாலும் பாடசாலை எப்படி இருக்கும், அதனுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறதை ஓரளவுக்கு அறிந்தவன் அடியனும். இன்றைக்கி இந்த லெவலுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா, அன்றைக்கி பாடசாலையினுடைய இருக்க தட்டவாத்தியார் ஸ்ரீ ரங்கசுவாமி ஐயங்கார், இப்படி மற்றவாள்லாம் இருந்து வழி நடத்தினால்தான் இன்றைக்கு அதே கல்ச்சர், அதே எண்ணம், அதே சிந்தனை
இன்னி வரைக்கும் நமக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. 5 விளையாதது அப்படின்னா அந்த 6, 7, 8 வகுப்புகளில் படித்தது, பயின்றது, கற்றது அது இன்னி வரைக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்படியாக கிருஷ்ணன் அந்த பருவத்தில் தான் மதுரையிலிருந்து ஆயர்பாடியில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு இருந்தவன். வட மதுரையில் இந்த மதுரை அப்படின்ன உடனே நமக்கு கிருஷ்ணனையும் ஞாபகம் வருமா போலே ராமனையும் ஞாபகம் வரணும். ஏன்னா ஸ்ரீ ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் அயோத்தியினுடைய அரியணையில் அமர்ந்து ராமராஜ்யத்தை செய்து கொண்டிருக்கான். அப்போது யமுனை நதிக்கரையில் நிறைய பேர் இருக்கா. பார்கவர், ஷாவனர் முதலிய மாமுனிகள். அது மட்டுமல்ல, இதே காலங்களில் தான் பரசுராமரும் பரசுராமர் கர்வமங்கன் நம்ம பார்த்தோம். ஜமதக்னி பரசுராமரும் அதே சந்தர்ப்பம் தான். ஆனால் பரசுராமர் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டார். தெற்கு அகத்தியார் வந்த மாதிரி பரசுராமர் வந்துட்டார். அந்த சந்தர்ப்பங்களில் லவணாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், லவணன்னு பேர், அவன் மது என்ற ஒரு அரசனுடைய குமாரன். மதுவனுடைய குமாரனாக சொல்லக்கூடியவன். இந்த மது ரொம்ப விசேஷமாக யாகங்கள் யஜ்ஞங்கள் செஞ்சு தவங்கள் பெற்று தவங்கள் செய்து சிவபெருமான்கிட்ட சூலத்தை வாங்கியிருக்கான். சிவபெருமான் கொடுக்கச்சேவே, சூலத்தை கொடுக்கச்சேவே ஒரு டிமாண்டோடு கொடுக்குறார். எப்பா நீ இதை ஒழுங்காக உபயோகப்படுத்தணும். யார் 2 பேர்கிட்ட உபயோகப்படுத்தக்கூடாது, அந்தணர்கள்கிட்ட உபயோகப்படுத்தக்கூடாது, தேவர்கள்கிட்ட உபயோகப்படுத்தக்கூடாது. உபயோகப்படுத்தினீங்கன்னா அது செல்லா காசாக போயிடும். நீ மற்றவ யார்கிட்ட வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டார் அவர். அவன் ரொம்ப நேர்மையானவன் மது. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு பிள்ளை. இவன் கும்பினஸ் அப்படிங்கிறவளை மணந்து ஒரு லவணன் அப்படின்னு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறான். இந்த லவணன் நமக்கு எப்பயுமே தெரியும், ஒரு ராஜாவாரத்துக்கு எல்லா ராஜாவனுடைய பசங்களும் ராஜா மாதிரி இருக்கிறதில்ல. ராஜா மாதிரி இருக்கா, ஆனால் ராஜா மாதிரி இருக்கிறதில்ல. அவளுக்குரிய அத்தனை விதமான கல்யாண குணங்களும் சேர்ந்துடுறது. ஏன்னா அப்பா ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கான்ற போது தானும் உடனே மந்திரி ஆகிடணும் இல்லையா, அமைச்சராகிடணும், அடுத்து தனக்கு ராஜ்யம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற எவ்வளோ குழந்தைகள் இருக்கா. அவளுக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதோ. அதே மாதிரி தான் லவணனும். இந்த லவணன் கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தான். லவணன் இந்த மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தான் தகப்பன் மது. இவன் கேட்குறதா இல்லை. அவனுக்கு 2 பாதுகாவலரை வச்சுட்டு சரி நாம் வானப்பிரஸ்தம் போயிடலாம் அப்படின்னு மதுவும் அவனுடைய பத்தினியும் கும்பீனஸும் வானப்பிரஸ்தம் போயிட்டான். இன்னும் நல்லதாக போச்சு லவணனுக்கு. ராஜ்யம் ஃபுல்லாக தான் கையில் வந்துடுது. கேட்கறதுக்கு ஆளே இல்லை. ஒரு சில சமயங்களிலாவது ஏதாவது தலையில் குட்டுறதுக்காக தகப்பனும் இல்லை. இவனுக்கு இந்த யமுனை கரையில் இருக்கிற முனிவர்களை பார்த்தாலே கொஞ்சம் ஏளனம், இவர்களெல்லாம் துன்புறுத்துதல். அந்த சந்தர்ப்பத்தில் தான் விஸ்வாமித்திரர் இருந்தார். அந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை சொல்லக்கூடியது. ராமனுக்கு முன்னாடி மாந்தாத்தா, ராமன், தசரதன், அயன், அதற்கு முன்னாடி வரக்கூடிய மாந்தாத்தாவையே அந்த பிறவியிலேருந்து இருக்காங்க லவணன். மாந்தாத்தாவையே எதிர்த்தவன். இக்ஷ்வாகுல மன்னன் மாந்தாத்தாவையே வென்றவன். அவனையே போட்டு பார்த்துட்டான். ஆனாலும் அதுக்கப்புறம் தசரதனை ஒன்றும் பண்ண முடியல. தசரதனை 8 திக்கும் ஜெயித்தவன்கிறதுனால பேசாமல் அடங்கி உட்கார்ந்துட்டான். திரும்பி ராமன் காட்டுக்கு போனோடனே அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் ராமன் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு கீழே நாசிக்கு கீழே இந்த பக்கம் வந்துட்டார். அதனால் இருக்கிற முனிவர்கள்ட்ட வேலையை காமிட்டாமிச்சா. அந்த முனிவர்கள்டா ராமன் எப்படாப்பா திரும்பி வருவா, நமக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு பொறுத்து வந்துட்டு திரும்பி ராமன் வந்துட்டு ராமன்கிட்ட போய் முறையிடுறான். இந்த மாதிரி இந்த லவணன்னு ஒருத்தன் இருக்கான், ரொம்ப மதுரையில் ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கான், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. உடனே சத்ருக்கனை கூப்பிடுறார். சத்ருக்கனா நீ போயிட்டு வா. அவன் இந்த சூலம் இருக்கு இல்லையா, அந்த சூலம் நம்ம பிராமணர்கள் இல்லை, க்ஷத்திரியர்கள். அதனால் அந்த சூலம் சிவனுடைய சூலம், அதை ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். அவன் அந்த சூலத்தை எதிர்த்து நீ போயிடாத அப்படின்னு ஒரு பக்குவமாக சத்ருக்கனன் கிட்ட சொல்லி சத்ருக்கனனை அங்கே அனுப்பி வைக்கிறார். இன்னொரு விஷயம், சத்ருக்கனுடைய கிட்டத்தட்ட ஒரு 64 வம்சாதிகள் தான், சத்ருக்கனன் தான் வம்சம் வளர்ந்து அவர்கள் பாரத போரில் ஈடுபட்டதாக ஒரு கதை ஒன்று உண்டு. சத்ருக்கனுடைய வம்சம். அந்த சத்ருக்கனன்
வந்து பார்த்து ஒரு நல்ல நாளில் லவணன் என்ன பண்ணுறான், வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கான், வேட்டைக்காக போயிருக்கான். வேட்டைக்காக போகிற போது வீட்டில் அந்த சூலத்தை வச்சுட்டு வேட்டைக்கு போயிருக்கான். அந்த சமயம் பார்த்து வீட்டு வாசலில் வந்து நின்றான் சத்ருகனன். உள்ளே வரைச்சே உள்ளே வரவிடாமல் அவனை தடுக்கிறான். அவனால் போய் சூலத்தை எடுக்க முடியல. அதனால் 2 பேருக்கும் போர் நடக்கிறது. போரில் நமக்கு தெரிந்த மாதிரியே சத்ருகனன் லவணனை வென்று விடுகிறான், கொன்று விடுகிறான். அந்த வெற்றியை எல்லாரும் பாராட்டுறா. தேவர்கள்லேருந்து, அனைத்து ரிஷிகள்லேருந்து, முனிவர்கள்லேருந்து பாராட்டுறா. அங்கேயே இவன் இருந்து ஆட்சி செய்கிறான். ஏன்னா அதற்கப்புறம் நம்ம பார்க்குறான், அதற்கப்புறம் அந்த பக்கம் கேகய நாடு பக்கம் இருக்கிறதெல்லாம் பரதன் ஆண்டதாகவும், மதுரை பக்கம் இருக்கிறதெல்லாம் சத்ருகன் ஆண்டதாகவும், அந்த இன்னொரு வடக்கு மேற்கு பக்கம் இருக்கிற இடங்கள் எல்லாம் லக்ஷ்மணன் ஆண்டதாகவும் வரலாறு உண்டு. அந்த காலங்கள் முடிந்து அதற்கு பிறகு வடமதுரை ஒரு காலப்போக்கில் யாதவர்களுடைய ஆட்சிக்கு வர்றது. அந்த யாதவர்களுடைய ஆட்சியில் தான் கிருஷ்ணன், வசுதேவன் 2 பேரும் வர. வசுதேவருடைய ஆட்சி, வாசுதேவர் அப்பாவாக இருந்து வசுதேவர் 2 தேவர்களும் வழி நடத்துகிறார்கள். அந்த சமயத்தில் நமக்கு தெரியும் இந்த மதுரை ஃபுல்லாக எப்படி இருந்தது அப்படின்னு, எப்படி கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே இருந்தான். மதுரையில் பிறந்தவன், மதுரையிலிருந்து பிருந்தாவனத்திற்கு வந்தது, பிருந்தாவனத்திற்கு வந்து கோவர்தனத்தில் அவனுடைய அத்தனை விசேஷங்களையும் நாம் பார்த்தோம். மலையை தூக்கினதுலேருந்து எல்லாமே ஸ்ரீமன் நாராயணத்திலே ரொம்ப அணுவா ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவித்தோம். அந்த ஸ்ரீமன் நாராயணியமும் 94 தசகங்கள் முடிஞ்சுடுத்து, இன்னும் 6 தசகங்கள் தான் இருக்குது. அநேகமாக அதுவும் இந்த மாதத்தோட முடிஞ்சிடும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். பகவானுடைய சித்தம் எப்படி இருக்குன்னு தெரியல. அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்து அனுமன் புகழ் பாடி தம் குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அப்படின்னு சாதிக்கிற பெரிய திருமொழியில் வரக்கூடிய பாசுரம் இது. மேலாள் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகு எனும் மேலாப்பின் கீழ் வருவானை பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு சொல்கிறது. இப்படியாக பிருந்தாவனத்தையும் வடமதுரையையும் பலவிதமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்தோம். ஆண்டாளுடைய பாசுரங்கள் இருந்தால் 2-3 பாசுரங்களை தவிர மற்ற எல்லா இடத்திலும் கிருஷ்ணனுடைய புகழ் பாடக்கூடியதாகத்தான் இருக்குது. என்னதான் சொன்னாலும் இல்லையா, ஆண்டாள் கிருஷ்ணன் பாடிண்டே வரைச்சே மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் அப்படின்னு சொல்லிடுறா இல்லையா. தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. முதல்ல எடுத்துடனேயே ஒரு வார்த்தையை போட்டுறா சுவாமி ஆண்டாள். என்ன வார்த்தை? மாயனை வடமதுரை மைந்தனை. அவன் பிறந்தது வடமதுரை, மைந்தன் வடமதுரை மைந்தன் தானே. அதற்கப்புறம் துவாரையில் இருக்கலாம், ஆயர்பாடிக்கு வரலாம், பிருந்தாவனத்தில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் வடமதுரை மைந்தன் அவன் மாயக்கண்ணன். தூய பெருநீர் யமுனை துறைவனை. இந்த வார்த்தைகள் தூய பெருநீர், எல்லா நதிகளுமே தூய நதிகளா அப்படின்னா கிருஷ்ணனுடைய கால் படத்துக்காக ஏங்கின்ற நதியாமது. அதற்கு எது எதெல்லாம் துணை செஞ்சது அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் கிருஷ்ணன் இறங்குறதுக்கு வழிவிடுன்னு ஒருத்தர் சொல்கிறா, வசுதேவர் வர்றதுக்கு வழி விடணுமா, இது எப்படா அவனுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கும்னு இந்த யமுனை காத்துட்டு இருக்கு, எல்லாரும் வழிவிடு நீ நடந்து போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய துணைக்கு காத்த கூப்பிடுற, காத்து அடி அடி அடி, என்ன காற்று அடித்தாலும் அதை தடுக்கிறதுக்கு ஆதிசேஷன். மழை பெய்யுறது, மழையாக இருந்து அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸில் நாம் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் கருடன் மேலே வந்து தடுத்துடுறார். அதனால தான் இதற்கு அந்த இடத்துல இருந்ததுனால தூய பெருநீர் அப்படின்னு பேரான். தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி எல்லாமே தூய்மை 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 தூய்மை. என்ன விசேஷம்? ஆண்டாள் ஏன் இவ்வளோ தூய்மையை கொண்டாடுறா? தூயமாய் வந்து தூமலர் தூவி தூய பெருநீர் இறைவன் இல்லையா, எல்லாமே தூய்மை. என்னன்னா ஒன்னே ஒன்று, கிருஷ்ணன் அவன் தூய்மை, கள்ளங்கபடு இல்லாதவன், எந்த விதமான கல்மிஷமும் இல்லாதவன். அதனால் அவனுடைய சம்பந்தம் இருக்கிற எல்லா இடமுமே தூய்மையான இடங்கள் தான்.
ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கம். அப்போது அதே ஆயர் குலத்தில் தானே பலராமனும் தோன்றிருக்கான். அந்த பலராமன் விளக்காக திகழவில்லையா அப்படின்னா, இப்போது நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது, பல கிரகங்கள் இருக்குது. சில பேர் நட்சத்திரங்கள் கிரகங்கள் அதே தான், ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது. ஆனாலும் இதை விட ஒளி பொருந்தியதா ஒளி இல்லாததா அப்படின்னு கேட்டால் ஒளி இருக்கலாம், ஆனால் சூரியன் அளவுக்கு ஒளி இல்லை, அவ்வளோதான். அதுவும் அருகாமையில் இல்லை. நட்சத்திர கூட்டங்கள் எங்கேயோ இருக்குது, அவைகள் இதோட ஒளி பொருந்தியவையாக இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த மாதிரி தான் கூடவே இருந்தாலும் பலராமன் இவனுடைய இந்த ஒளியின் பிரகாசத்திலே அது மங்கி விடுகிறது அப்படிங்கிறார். அதனால தான் அழகழகாக பாட வேண்டிய பாசுரங்களை எல்லாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிறார். உறக்க சொல்லணும். நம்ம ஒரு நீங்கள் பாசுரங்கள் சேவிக்கச்சே கூட பார்த்துருப்பேன், மௌனமாக சேவிக்கக்கூடாது, உறக்க சொல்லணும். ஏன்னா உறக்க சொன்னால்தான் நாம் சொல்வதை நம் காது கேட்கும். அடுத்தவா சொல்கிறது கேட்குறதுங்கிறது இல்லை, நாம் சொல்கிறத முதல்ல நம்ம காது கேட்கணும். நம்ம காது கேட்டால்தான் முதல்ல ஆரம்பத்தில் இப்போது குரு சொல்லித்தரச்சே டக்குன்னு நமக்கு வாயில் வராது எல்லாமே. முதல்ல அதை அடிச்சுக்கும். வாயிலால் விட மனசில் சொல்லி பார்த்துப்போம். அதற்கப்புறம் வாய் விட்டு சொல்லுவோம். அந்த குரு சொல்லச்சே நமக்கு அதெல்லாம் மனசில் ஸ்வரங்கள்லாம் படிஞ்சிடும், ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் மனதில் படிஞ்சிடும். நாம் வாய் விட்டு சொல்லச்சே அது இருக்கக்கூடிய தப்பாக இருந்தாலும் அது மனதுக்கு உள்ளே போகச்சே திரும்பவும் என்ன பண்ணும், அது இல்லை நீ இப்படி தப்பாக சொல்கிற பற்றியா, நேற்று உன்னுடைய ஆச்சாரியன் எப்படி சொன்னது, அழகாக சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் ஆண்டாள் சொல்கிறா, வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து அப்படிங்கிறா. போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இது எல்லா வினைகளும் தீயில் தூசாகக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்றது ஆண்டாளுடைய பாசுரம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி நிறைய 7ஆம் பத்து 8ஆம் பத்து 9ஆம் பத்து முழுவதுமே திருவாய்மொழியில் இருக்கக்கூடியது. ஒரே ஒரு பாசுரம் விளக்கம் பார்க்கலாம். கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண், அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். திண்ணமா நும் உடைமை உண்டேல் அவன் அடி சேர்ந்து உய்மினோ எண்ண வேண்டா, நும்மது ஆதும் அவனன்றி மற்றில்லையே. ஒரே ஒரு பாசுரம் தான். இந்த ஒரு பாசுரத்தில் அத்தனை ஃபிலசாபிக்கல் திங்கிங்கையும் உள்ள அடைச்சிடுறார், கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடுறார் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய ஒவ்வொரு பாசுரங்களுமே அக்ஷர லட்சம் பெறக்கூடிய பாசுரங்கள் தான். அதனுடைய வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதிச்சு ஒன்னொன்றையுமே ரொம்ப விஸ்தாரணமாக எழுதக்கூடியவர்கள் தான். கண்ணனல்லால் இல்லை கண்டீர், வேற யாருமே கிடையாது, கண்ணன் தான் முதல் தெய்வம். சரண் அது வந்து நிற்க, நீ சரணாகதின்னு பண்ணணும்னா அவன் முதல்ல பண்ணும். அவன் எதற்காக அவதரித்தான் அப்படின்னா மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதுரையில் பிறந்தான். எதற்காக பிறந்தான்? மண்ணினுடைய பாரம் நீக்கிறதுக்காக மட்டும்தான் வடமதுரையில் பிறந்தான் அவன். திண்ணமா நும் உடைமை உண்டேல் அவன் அடி சேர்ந்து உய்மினோ எண்ண வேண்டா, நும்மது ஆதும் அவனன்றி மற்றில்லை. உங்களுக்கு எந்த விதமான உரிமை இருந்தாலும் உடைமைகள் இருந்தாலும் அதை பெருமானது தான் தெரிதலும் ஐயமில்லை. அடுத்து திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் பெரிய தமிழில், மண்ணு மதுரை வாசுதேவர் வாழ்முதலை நன் நரையூர் நின்ற நம்பியை வம்ப வீழ்தார் கண்ணவிலும் தோளான் கலியன் ஒலிவல்லார் பொன்னுலகில் வானவர்க்கு புத்தேளிர் ஆகுவாரே. அதாவது எம்பெருமானுடைய ஈக்குவேஷன், தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தொடர்பு எப்பொழுதும் மாறாமல் இருக்கா வடமதுரையில். மதுரையை விட்டுட்டு வந்தாலுமே பார்த்தோம், பாகவத்தில் பார்க்கலாம். அதை பாகவத சாரம் தானே ஸ்ரீமன் நாராயணியம். அந்த பாகவத்தில் 11 வருஷங்கள் தான் இருந்திருக்கார் எங்கே ஆயர்பாடியில். திரும்பியும் வடமதுரை போயிட்டார். மதுரையில் கம்சனுடைய சம்ஹாரமாகணும், அதனால் திரும்பியும் வடமதுரை. அதனால் வடமதுரையினுடைய தொடர்பு எப்பயும் இருந்துகிட்டே இருக்கான். அந்த இதில் 2-3 திவ்யதேசங்கள் சொன்னதுனால திருநறையூருங்கிற திவ்யதேசத்தும் இவர் சேர்த்து சொல்கிறார். இங்கே நன் நரையூர் நின்ற நம்பியை அப்படின்னு இங்கே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். இப்படி பரமத்தில் நித்திய சூரியாக போற்றப்படக்கூடிய அத்தனை பேரும் பகவானுடைய அருளை பெறுவதற்காகவே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பிள்ளைப்பெருமாளையங்காருடைய ஒரு பாசுரம். செல்வம் உயிர் உடம்பு சேர உரித்தாக்கி வல்வினையின் நீங்குமினோ மாந்தர்கள் தொல்லை வடமதுரையான் கடலே வாய்த்த தஞ்சம் என்று திடம் அது உரை செய்தான் திறத்து.
அதாவது உன்னுடைய திருவடி தான் புகலிடம் இல்லையா, வேற ஒன்றுமே கிடையாது. உன்னுடைய திருவடி மட்டுமே புகலிடம். கடலே வாய்த்த தஞ்சம், அது ஒன்று தான் புகலிடம். பழமையான வடமதுரை என்ற விதேசத்துள்ளே எழுந்தல் இருக்கக்கூடியவன் எம்பிடுவான். என்னது? செல்வம், உயிர், உடம்பு அனைத்துக்கும் என்னுடைய, சில பேர் சொல்லுவா இல்லையா, என்னுடைய ஊன், உடம்பு, செல்வம் அனைத்தையும் நான் காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறார். அனைத்தையும் ஒரு சேர உரித்தாக்கி காணிக்கையாக நான் சமர்ப்பித்து என்னுடைய இந்த துன்பம் நீங்கணும் சுவாமி, அவ்வளோதான் எனக்கு வேண்டியது. இந்த துன்பம் நான் வாங்கி வந்து வரம் இருக்கிறது இல்லையா, அதில் கெட்டவைகள்லாம் நீங்கி நல்லவைகளே எனக்கு வர வேண்டும். எப்படி பாருங்க, கெட்டவைகளெல்லாம் நீங்கணுமா, நல்லவைகள் மட்டுமே இவருக்கு வர வேண்டும் பிரார்த்திக்கிறார் பிள்ளைப்பெருமாள் என்கிறார். எனக்கு அதை மட்டுமே நீ அருள். ஏன் தெரியுமா, நீ நினச்சனா எதை வேணாலும் செய்யலாம். அதனால் இதுதான் அதுதான் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். இப்படியாக வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் இமனை துறைவனை, அங்கு இருக்கக்கூடிய சத்யபாமாவோடு இருக்கக்கூடியவனை, ஆழ்வாரும் அனைவரும் மங்களாசாசனம் பண்ணி, ஏன்னா வடமதுரையை பற்றி நிறைய பேர் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். நம்மளுடைய வேதாந்த தேசிகன்லேருந்து எல்லாரும் வடமதுரையை சொல்லியிருக்கா, மங்களாசாசனம் பண்ணிருக்கா. அதனுடைய அவதார நோக்கத்தையும் பல இடங்களில் சொல்லி காமிச்சிருக்கா. நாம் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால தான் நான் ரொம்ப சுருக்கமாக சொன்னேன். ஸ்ரீமதே ஸ்ரீ சத்யபாமா நாயிகா சமேத கோவர்தன கிரிதாரிணே பரபிரம்மணே நமக.